வணக்கம் நண்பா. நான் உங்க சொல்லிப்பேன். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நருட்டோ சீரிஸில் காட்டப்பட்ட பவர்ஃபுல்லான கிளான்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாகவே பார்க்க போகிறோம். ஏகப்பட்ட கிளான்ஸை காட்டியிருக்காங்க. ஒவ்வொன்றா வரிசையும் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் ஒரு நருட்டோ ஃபேனாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு விட்டுட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரும். இப்போ வாங்க இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது அபுராமி கிளான். இவங்களோட பிறப்புல இருந்தே இவங்களுக்கும் பூச்சிகளுக்கும் ஒரு மிகப்பெரிய தொடர்பே இருக்குது. அதாவது இவங்க தன்னுடைய உடம்புலையே பலவிதமான பூச்சிகளை சுமந்துக்கிட்டு தான் இருப்பாங்க. அதாவது உடம்புல வச்சே பல பூச்சிகளை வந்து இவங்க வளர்த்துக்கிட்டு இருப்பாங்க. சில பூச்சிகளை பார்த்தீங்க அப்படின்னா அதையும் தாண்டி இவங்க உடம்புக்கு உள்ளேயே போய் வாழும் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கும் இவங்க உடம்புல இருக்கிற பூச்சிகளுக்கும் ஒரு ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட் இருக்குது. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கிளான் மெம்பர்ஸோட உடம்புல வாழக்கூடிய பூச்சிகள் வந்து ஹோஸ்டோட சக்கராவை ஃபுட் சோர்ஸா எடுத்துக்கிட்டு உயிர் வாழும். உணவுக்காக எங்கேயும் அலைய வேண்டிய தேவையே கிடையாது. ஜஸ்ட் ஹோஸ்டோட உடம்புல இருக்கிற அந்த சக்கர எனர்ஜியையே ஃபுட் சோர்ஸ் மாதிரி சாப்பிட்டுக்கிட்டு இதுங்க வந்து உயிர் வாழும். அதுக்கு பதிலாக ஹோஸ்ட்டை பாதுகாக்கிற வேலை வந்து இந்த பூச்சிகளோடது. சண்டைன்னு வந்துருச்சுன்னா பூச்சிங்க தான் இறங்கி சண்டை போடும். ஹோஸ்ட் அதுக்கு கமெண்ட் மட்டும் தான் கொடுப்பாரு. அதுக்காக இந்த கிளானை சேர்ந்தவங்களுக்கு வந்து சண்டையே போட தெரியாது அப்படின்னு நான் சொல்ல வரல. தற்காப்புக்காக சில விஷயங்களை வந்து கண்டிப்பாக இவங்க கற்று வச்சிருந்திருப்பாங்க. இருந்தாலும் பூச்சிகள் தான் இவங்களுடைய மிக முக்கியமான ஆயுதம். இதுக்காகவே பல பூச்சிகளை முட்டையிலிருந்தே ப்ரீட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. பூச்சிகளோட ஸ்கில்ஸை வந்து தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்குவாங்க. ஒவ்வொரு பூச்சிகளுக்கும் தனித்துவமான ஸ்கில்ஸ் இருக்கும். எதிரிகளை ட்ராக் பண்ணுறது, சென்ட்டை வச்சு ஆப்போனண்ட்டை கண்டுபிடிக்கிறது, விஷத்தை வச்சு ஆப்போனண்ட்டோட உடலை வந்து செயலிழக்க வைக்கிறது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பூச்சிகளுக்கு வந்து ஒவ்வொரு விதமான ஸ்கில்ஸ் இருக்கும். இது என்னென்ன ஸ்கில்ஸ் அப்படிங்கிறத அவங்க கண்டுபிடிச்சு அதை ப்ரீட் பண்ணி அதை சின்ன வயசில், அதாவது அதோட முட்டை பருவத்திலிருந்தே அதை வந்து பாதுகாத்து வளர்க்க ஆரம்பிப்பாங்க. இந்த அபுராமி கிளான் மெம்பர்ஸோட மிக முக்கியமான வேலையே இதுதாங்க. புது புது பூச்சி இனங்களை கண்டுபிடிச்சு அவங்களுடைய ஸ்கில்ஸ் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை பற்றி ரீட் பண்ணி அதுங்களை ப்ரீட் பண்ணுறது தான் இவங்களுடைய மிக முக்கியமான வேலையாகவே இருக்கும். சின்ன வயசுலேருந்தே இவங்க வந்து இந்த பூச்சிகளோட வாழ்கிறதுனால பெரும்பாலும் இவங்க வந்து தன்னுடைய எமோஷன்ஸை வெளிப்படுத்தவே மாட்டாங்க. அதுக்காக இவங்களுக்கு எமோஷனே இல்லை அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். இவங்களுக்கு எமோஷன்ஸ் இருக்குது, ஆனால் பெரும்பாலும் அதை வெளிப்படுத்த மாட்டாங்க. ஏதாவது ஒரு தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் தான் இவங்க எமோஷன்ஸ் வந்து அவங்களையும் தாண்டி வெளிப்படுறதை வந்து நம்மளால் பார்க்க முடியும். மற்றபடி பெரும்பாலும் இவங்க வந்து இவங்க கிளான் மெம்பர்ஸே அப்படி தான். டோட்டலாக இவங்க வந்து எமோஷன்ஸை வந்து அதிகமாக வெளிப்படுத்த மாட்டாங்க. ரெண்டாவது நம்ம பார்க்க போகிறது ஆக்கிமிச்சி கிளான். நம்ம சோச்சி இருக்கார்ல, அவர் கூட இந்த கிளானை சேர்ந்தவர் தான். இந்த கிளானில் இருக்கிறவங்க எல்லாருமே நிறைய சாப்பிட்டு சூமோ வீரர்கள் மாதிரி பயங்கர பல்காக இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதுக்கு ஒரு காரணமும் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு தேவைப்படும் போது இவங்களோட உடம்புல இருக்கிற கேலரிஸை வந்து சக்ராஸாக கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். எந்த அளவுக்கு இவங்க சாப்பிட்டு இவங்க உடம்பு போடுறாங்களோ அந்த அளவுக்கு சக்கராவை இவங்க உடம்புல இருந்து இவங்களால உற்பத்தி பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால தான் இந்த கிளானை சேர்ந்தவங்க வந்து நிறைய சாப்பிட்டு சூமோ வீரர்கள் மாதிரி உடம்பை வந்து நல்லா பல்காக வச்சிருக்காங்க. உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம சோச்சி இருக்காரு பார்த்தீங்களா, அவருடைய முக்கியமான ஃபைட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கோங்க. அதை வந்து ரீவாட்ச் பண்ணுங்க. அதில் குறிப்பாக நீங்கள் வந்து கவனிச்சு பாருங்க. நம்ம சோச்சி வந்து ஃபைட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி பயங்கர குண்டா இருந்திருப்பாரு. அந்த ஃபைட் முடிஞ்சதுக்கப்புறம் அவர் பயங்கர ஒல்லியாக இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இதை வந்து கிரியேட்டர்ஸ் வேணும்னே வச்சிருக்காங்க. அதாவது அவங்க வந்து தேவைப்படும் போது அவங்க உடம்புல இருக்க அந்த கேலரிஸ் வந்து சக்கராஸாக மாறி அவங்களுக்கு வந்து உதவி செய்யுது அப்படிங்கிறத காட்டுறதுக்காகவே இந்த சீன்ஸை வந்து அவங்க வச்சிருப்பாங்க. அதை தெளிவாகவே உங்களால் பார்க்க முடியும். டைம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய மிக முக்கியமான ஸ்கில்ஸ் அப்படின்னா இவங்களால இன் யாங்கை வந்து ரிலீஸ் பண்ண முடியும். அதாவது இன் அப்படின்னு சொன்னால் ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி, யாங் அப்படின்னு சொன்னால் பிசிக்கல் எனர்ஜி. இது ரெண்டையும் தங்களுடைய உடம்புல இருந்து ரிலீஸ் பண்ணுறதன் மூலமாக தங்களுடைய பிசிக்கல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியை வந்து அதிகப்படுத்தி ரொம்பவே ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டராக இவங்களால மாற முடியும் அப்படிங்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. குறிப்பாக இவங்களுடைய யாங் ரிலீஸாக பார்த்தீங்க அப்படின்னா தங்களுடைய பாடி வெயிட் அண்ட் சைஸை இவங்களால இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இதன் மூலமாக இவங்களுடைய ஸ்ட்ரென்த் அண்ட் டியூரபிலிட்டியை பல மடங்கு அதிகரித்து எதிரிகளை இவங்களால ரொம்ப சுலபமாக வீழ்த்த முடியும் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. நீங்கள் சீரீஸில் வந்து இந்த யாங் ரிலீஸை தான் நீங்கள் அதிகமாக பார்த்துருப்பீங்க. இங் ரிலீஸை வந்து அங்கங்கே பார்த்துருப்பீங்க. ஆனால் யாங் ரிலீஸ் தான் இவங்களுக்கு அதிகமாகவே இந்த சீரீஸ் முழுக்கவே பயன்பட்டுருக்கு. ஆனால் இங் ரிலீஸ் மூலமாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எதிரிகளை ரொம்ப சுலபமாக வீழ்த்த முடியும். ஏன்னா அவங்களுடைய ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி வந்து ரொம்பவே அதிகமாக்குறதன் மூலமாக அவங்களுடைய ஸ்ட்ரென்த் வந்து இன்னும் பல மடங்கு அதிகரிக்கிறதுக்கு அது வந்து ரொம்பவே உதவியாக இருக்கும். ஆனால் இதை வந்து நிறைய முக்கியமான இடத்துல மட்டும் தான் அவங்க யூஸ் பண்ணுற மாதிரி காட்டியிருப்பாங்க. மூணாவது நம்ம பார்க்க போகிறது உசுமாக்கி கிளான். இந்த கிளானை பற்றி தெரியாதவங்க ஒரு நருட்டோ ஃபேனாக இருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி தான் நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நருட்டோவே ஒரு உசுமாக்கி கிளானை சேர்ந்தவர் தான். ஆனால் இதுலேயும் சில விவாதங்கள் போய்கிட்டு தான் இருக்குது. அதை பற்றி நம்ம பின்னாடி பார்த்துக்குவோம். இந்த உசுமாக்கி கிளானை சேர்ந்தவங்களை ரொம்ப சுலபமாகவே நம்ம அடையாளம் கண்டுபிடிக்க முடியும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய தலைமுடியை பார்த்தீங்க அப்படின்னா நல்லா அடர் சிவப்பு நிறத்தில் இருக்கிறதுனால ரொம்ப சுலபமாகவே அதை பார்த்தோம்னா இவங்க உசுமாக்கி கிளானை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லி டக்குன்னு சொல்ல முடியும். அந்த அளவுக்கு அந்த தலைமுடி வந்து
வந்து உசுமாகி கிளான தனித்துவமா காட்டக்கூடியதா இருக்குது அப்படிங்கிறதையும் சீரிஸ்லயே நம்மளால பார்த்துருக்க முடியும். அப்புறம் ஏன் நருட்டோவுக்கு மட்டும் சிகப்பு தலைமுடி இல்லாம மஞ்ச கலர்ல இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, அதுக்கு காரணம் நருட்டோவோட அப்பா தான். அதாவது தெளிவா சொல்லணும் அப்படின்னா, நருட்டோவோட அம்மா வந்து உசுமாகி கிளான சேர்ந்தவங்க. அவங்களுக்கு வந்து தலைமுடி வந்து சிகப்பா தான் இருக்கும். ஆனா அப்பா மினாட்டோவ பார்த்தீங்க அப்படின்னா, அவர் ஒரு உசுமாகி கிளான சேர்ந்தவர் கிடையாது. ஸோ அவருடைய தலைமுடிய பார்த்தீங்க அப்படின்னா, ரெட் கலர்ல இல்லாம எல்லோ கலர்ல இருந்திருக்கும். ஸோ அந்த எல்லோ கலர் தான் இந்த இடத்துல நருட்டோவுக்கும் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்மால பார்க்க முடியுது. ஸோ நம்ம டாபிக்க விட்டு வேற எங்கேயோ போறோம்னு நினைக்கிறேன். நம்ம டாபிக்க்கு வந்துருவோம். அசுரா ஓட்சுசுகியோட வம்சாவளிய சேர்ந்தவங்க தான் இந்த உசுமாகி கிளான். அது மட்டும் இல்லாம இவங்க செஞ்சு கிளானுக்கு ஒரு தூரத்து சொந்தமாவும் இருக்கிறாங்க. நருட்டோ சீரிஸ்ல இருக்கக்கூடிய பவர்ஃபுல்லான கிளான்ஸ வந்து நீங்க லிஸ்ட் போட்டு எடுத்தீங்க அப்படின்னா, அதுல கண்டிப்பா உசுமாகி கிளான் இருப்பாங்க. அந்த அளவுக்கு இவங்க ஒரு முக்கியமான இடத்துல இருக்காங்க அப்படிங்கிறத தெளிவாவே பார்க்க முடியுது. அதுக்கு காரணம் இவங்களுடைய சீலிங் டெக்னிக். ஆப்போனன்ட் எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் சரி, அவங்களோட ஷேரிங்கன் இருந்தாலும் சரி, பியாக்குகான் இருந்தாலும் சரி, ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது. ஜஸ்ட் ஒரு சீலிங் ஜூட்ஸுவ போட்டு அவங்கள சீல் பண்ணிட்டா மட்டும் போதும். ஆப்போனன்ட்டால தப்பிக்கவே முடியாது. கூடவே இவங்களுக்கு வந்து அதிகமான சக்ரா எனர்ஜி இருக்கிறதுனால, இவங்க ஜூட்ஸுவும் ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கும். இதுதான் இவங்க வீழ்ச்சிக்கு ஒரு மிக முக்கியமான காரணமாவும் அமைஞ்சிருச்சு. அதாவது இவங்க ரொம்பவே ஓவர் பவர்டா இருந்ததுனால, மத்தவங்க எல்லாருமே பயந்து போய் இவங்கள அழிக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்துட்டாங்க. ஏன்னா இவங்க ரொம்ப ஓவர் பவர்டா இருக்கிறாங்க. ஒருவேளை நாளைக்கு நம்மளையே இவங்க வந்து அழிக்கிறதுக்கான அதிகமான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு பயத்துல என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னா, நம்ம முதல்ல முந்திக்கிட்டு இவங்கள அழிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி, இரவோடு இரவா படையெடுத்து திடீர் தாக்குதல் நடத்தி உசுமாகி கிளான்ல இருந்த ஏகப்பட்ட அப்பாவி மக்களை கொடூரமா கொன்னு அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய பேரழிவையே அந்த இடத்துல வந்து உருவாக்கிக்கிட்டாங்க. உசுமாகி கிளானை சேர்ந்த ஒரு சிலர் மட்டும் என்ன செய்றாங்க அப்படின்னா, தப்பிச்சு தன்னோட உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக பல நாடுகளுக்கு வந்து அவங்க சிதறி போய் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. நம்ம குஷினாவும் அதுல ஒருத்தரா தான் இருந்திருக்காங்க. இந்த கிளானை சேர்ந்தவங்க எந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லானவங்களா இருந்தாங்க அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம நாகட்டோ இருக்காரு பார்த்தீங்களா, அவரையும் குஷினாவையும் ஃபாலோ பண்ணா மட்டும் போதும். கிளான் மெம்பர்ஸ் வந்து எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானவங்க அப்படிங்கிறத தெளிவாவே தெரிஞ்சுக்க முடியும். குறிப்பா நான் சொல்லணும் அப்படின்னா, நம்ம குஷினாவை எடுத்துக்கங்களேன். குஷினாவை பார்த்தீங்க அப்படின்னா, ஒத்த ஆளா நின்னு, வெறும் ஒத்த ஆளா நின்னு, 90 ஃபாக்ஸையே கட்டி போட்டிருப்பாங்க. அதுவும் ரொம்பவே வீக்கான ஒரு ஸ்டேஜ்ல தான் அந்த டைம்ல இருந்திருப்பாங்க. கிட்டத்தட்ட சாகப்போற நிலைமையிலே இருந்திருப்பாங்க. இன்னும் கொஞ்ச நேரம் விட்டா அவங்களே செத்துருவாங்க அப்படிங்கிற ஸ்டேஜ்ல இருக்கிற அந்த நிலைமையிலேயே, அவங்க 90 ஃபாக்ஸ ரொம்ப அசால்ட்டா கட்டி போட்டிருப்பாங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, இந்த உசுமாகி கிளான் வந்து எந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கிளானா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி டெய்ல்டு பீஸ்டே நினைச்சாலும் இவங்கள தோற்கடிக்கவே முடியாது. 4வது நம்ம பார்க்க போறது உச்சிகா கிளான். இவங்கள பத்தி நான் அதிகமா சொல்ல வேண்டிய தேவையில்ல அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஏன்னா நருட்டோ ஃபேன்ஸ் எல்லாருக்குமே இவங்களுடைய ஃபுல் ஜாதகமே கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஷரிங்கனை பொசஸ் பண்ணி வச்சிருக்கிறதுனால இந்த கிளானை பார்த்து பயப்படாதவங்க அப்படின்னு யாருமே கிடையாது. நம்ம இட்டாச்சி, சாஸ்கே எல்லாருமே இந்த கிளானை சேர்ந்தவங்க தான். இவங்க கிட்ட ஷரிங்கன் இருக்கிறதுனால இயற்கையாவே பேட்டில் பவர்ஸும் மத்தவங்க ஜூட்ஸுவ காப்பி பண்ணக்கூடிய டேலண்ட்டும் இவங்களுக்கு அதிகமாவே கிடைச்சிருக்குது. கூடவே இவங்களுக்கு அதிகமான ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியும் சக்கராவும் இருக்கிறதுனால பேட்டில் ஃபீல்டுல இவங்களுக்கு இணையா யாராலையும் நிக்க கூட முடியாது. ஆனா இந்த கிளான் வந்து இப்போதைக்கு முழுசா அழிஞ்சு போச்சு. இப்ப கடைசியா இருக்கிறது வந்து சாஸ்கேவும் அவங்களுடைய பொண்ணு மட்டும் தான் இப்போதைக்கு உயிரோட இருக்கிறாங்க. மத்தவங்க எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. சாரி. உண்மையை சொல்லணும் அப்படின்னா கொல்லப்பட்டுட்டாங்க. அதே உச்சிகா கிளானை சேர்ந்த இட்டாச்சி உச்சிகா தான் தன்னுடைய மொத்த கிளான் மெம்பர்ஸையுமே டோட்டலாவே அழிச்சிருப்பாரு. உச்சிகா கிளானை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஷரிங்கன் வந்து அவேக்கன் ஆகிற முறையே வந்து வித்தியாசமா இருக்கும். உதாரணத்துக்கு நான் சொல்லணும் அப்படின்னா, எமோஷன்ஸ் மூலமா தான் அவங்களுக்கு வந்து ஷரிங்கனே அவேக்கன் ஆகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறமா அவங்களுக்கு ஏற்படுற இழப்புகளும் அவங்க பண்ற தியாகங்களையும் வச்சு தான் அந்த ஷரிங்கன் வந்து அப்கிரேட் ஆகி மங்கிக்யூ ஷரிங்கன் ஆகவும் அதுக்கப்புறம் ரினிகன் ஆகவும் மாறி அல்டிமேட் பவர்ஸ் வந்து அன்லாக் ஆகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. என்னதான் இந்த கிளான் இப்ப இல்ல அப்படின்னாலும் இவங்களை பத்தின பயம் வந்து எப்பவுமே எல்லா கிளான்ஸுக்குள்ளேயுமே இருக்கும். 5வது நம்ம பார்க்க போறது சினோய்கி கிளான். இவங்களும் கிட்டத்தட்ட உச்சிகா கிளான் மாதிரி தாங்க. உச்சிகா எப்படி ஷரிங்கான பொசஸ் பண்ணி வச்சிருக்காங்களோ, அதே மாரி இந்த சினோய்கி கிளான் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து கெட்சுயுகான வந்து பொசஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த கெட்சுயுகானோட பவர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ரொம்பவே ஒரு கொடூரமான ஒரு பவர்ஸ் அப்படின்னே சொல்லலாம். அதாவது மத்தவங்களுடைய உடம்புல வந்து தன்னோட சக்கராவ உட்செலுத்தி, அவங்கள வந்து கிட்டத்தட்ட ஒரு பாம் மாதிரி மாத்தி, அவங்கள வந்து வெடிக்க வைப்பாங்க அப்படிங்கிற மாரி சொல்லப்பட்டிருக்குது. கேட்கவே கொடூரமா இருக்குதுல்ல. கூடவே இவங்களால அயன் கலந்திருக்கிற வாட்டர் அண்ட் பிளட்ட இவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும். குறிப்பா அதோட ஷேப்ப வந்து மாத்தி ஆப்போனன்ட்ட அத வச்சே ஃபைட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாரியும் சொல்லியிருப்பாங்க. இப்படிப்பட்ட பயமுறுத்துற சக்தி வந்து இவங்களுக்கு இருக்கிறதுனால, இவங்க கூட வாழ்ந்துட்டு இருந்த மத்த கிளான் மெம்பர்ஸ் எல்லாமே இவங்கள பார்த்து பயப்பட ஆரம்பிச்சுட்டாங்க. அது மட்டும் இல்லாம இவங்கள வந்து லேண்ட் ஆஃப் லைட்னிங்ல இருந்து துரத்தி அடிச்சிரணும் அப்படின்னு சொல்லி முடிவே எடுத்துட்டாங்க.
ஆனா, இந்த கிளான் வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கிறதுனால, இவங்க கூட மோத முடியாதுப்பா. நம்ம மோதுனோம் அப்படின்னு நம்ம கண்டிப்பா காலியாயிருவோம் அப்படின்னு சொல்லி பயந்து போய் என்ன செய்றாங்க அப்படின்னா, இவங்களுக்கு இணையான ஒரு கிளான வந்து கண்டுபிடிக்கணும். அதாவது இவங்கள விட ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கிளான கண்டுபிடிக்கணும். அவங்க மூலமா இவங்கள துரத்தி அடிக்கணும் அப்படின்னு சொல்லி தேடும்போது தான், உச்சிகா கிளான் வந்து இவங்கள விட பவர்ஃபுல்லானவங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் உச்சிகா கிளான் உதவியோட இவங்கள என்ன செய்றாங்க அப்படின்னா, லேண்ட் ஆஃப் லைட்னிங்ல இருந்து துரத்தி விட்டுர்றாங்க. தொரத்தப்பட்ட இந்த சினோக்கி கிளான் வந்து எப்பவுமே தனிமையிலேயே வாழ ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்களுக்கு அவங்க மட்டுமே அப்படிங்கிற மாரி வாழ ஆரம்பிச்சுட்டாங்க. அதனாலேயே இவங்க என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னா, அந்த உச்சிகா கிளான மட்டும் பயங்கரமா வெறுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா, அவங்க தான் தொரத்தி விட்டாய்ங்க. ஸோ, அவங்க மேல மட்டும் ஒரு பயங்கரமான வெறுப்ப வந்து உருவாக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அது மட்டும் இல்லாம தங்கள சுத்தி இருக்கிற எந்த கிளான் கூடவும் அதாவது தங்கள தொரத்தி விட்ட எந்த கிளான் கூடவும் இவங்க வந்து ஒட்டு உறவே வச்சுக்கிறதில்ல. இவங்க தனிமையிலேயே வாழ ஆரம்பிச்சுட்டாங்க. அதனாலேயே எந்த விதமான வார்லயுமே இவங்கள வந்து நீங்க பார்த்திருக்கவே முடியாது. ஃபர்ஸ்ட் ஷினோபி வார், செகண்ட் அப்படின்னு சொல்லி எதுலயுமே உங்களால இவங்கள பார்த்திருக்கவே முடியாது. இவங்க எப்பவுமே தனிமையிலே தான் வாழ்வாங்க. காலப்போக்குல இப்படி ஒரு கிளான் இருந்துச்சு அப்படிங்கிறதையே எல்லாருமே மறந்துட்டாங்க. டோட்டலா எல்லாருமே மறந்துட்டாங்க. ஒரு சிலர தவிர எல்லா கிளான் மெம்பர்ஸுமே அத மறந்துட்டாங்க. இதுல இன்னொரு பிரச்சனையும் உருவாயிருச்சு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிளான சேர்ந்தவங்க தங்களுக்குள்ளேயே பயங்கரமா அடிச்சுக்கிட்டு சாக ஆரம்பிச்சுட்டாங்க. உள்ளுக்குள்ளேயே ஒரு சிவில் வாரே இவங்களுக்குள்ள உண்டாயிருச்சு. இவங்களுடைய வரலாறு வந்து ரொம்பவே பெருசு. இதுக்குன்னு தனியா ஒரு வீடியோவ நான் வந்து அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறேன். கண்டிப்பா நான் சீக்கிரமா அப்லோட் பண்ணிருவேன். என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் சீக்கிரம் அப்லோட் பண்ணிடுறேன். அப்பதான் உங்களுக்கு தெளிவா புரியும். ஏன்னா இந்த வீடியோவுல இத வந்து ரொம்ப நம்ம எலாபரேட்டா சொல்ல முடியாது. ஏன்னா இந்த வீடியோ வந்து ரொம்ப சின்ன வீடியோவ தான் மேக் பண்ணணும்னு நெனச்சேன். ஆனா இப்பவே ரொம்ப டைம் ஆயிருச்சு. ஸோ எனக்கு இந்த வீடியோ சொல்லணும்னு ஆசை தான். ஆனா சொல்ல முடியாது. ரொம்ப டைம் ஆயிருச்சு. ஸோ இதோட முடிச்சுக்குவோம். அவ்வளோதாங்க இந்த வீடியோல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம அந்த லைக்க தட்டி விடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலில யாருக்காவது நருட்டோ ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணி விடுங்க. நீங்க நம்ம சேனல்ல புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல்லையும் அடிச்சு விட்டுருங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன். டாட்டா, பை பாய், சி யூ.